our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஓசியா 14 அதிகாரம் 6 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். யாரை பற்றி இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தே இவ்வளவு அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வேதம் கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார் என்றும் கூறுகிறது. ஆம், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரால் அவருக்கு விசேஷித்த சம்பத்தாக தெரிந்து கொள்ளப்பட்டனர். வேதம் யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கூறுகிறது. கர்த்தர் இஸ்ரவேலை குறித்து இப்படியே கூறுகிறார். அவ்வண்ணமே நீங்கள் இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் தேவனுடைய பிள்ளையாக மாறுவீர்கள். வேதம் இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று கூறுகிறது. நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசித்தீர்களானால் இஸ்ரவேல் மக்கள் எவ்வாறு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் என்றும் கிட்டி சேர்க்கப்பட்டார்கள் என்றும் அவருடன் நெருங்கி சேர்ந்தார்கள் என்றும் கண்டு கொள்ளலாம். கர்த்தர், நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கூறுகிறார். வேதம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று கூறுகிறது. பிரியமானவர்களே, தேவன் அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறீர்களா? இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீர்களா? இப்போதும் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாம். எல்லாவற்றையும் தேவனுடைய கரங்களில் ஒப்படைக்கலாம். அவரை நெருங்கி ஜீவிப்பதான சிறந்த ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும். எவ்வளவு மகிமையான வாழ்க்கை! அலங்காரம், வாசனை, நோக்கம் ஆகியவற்றை கொண்டு ஒலிவ மரத்தை போல ஓங்கி வளருகிற வாழ்க்கை. ஆனால் யாருடைய வாழ்க்கை இப்படி இருக்கும்? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, உங்கள் நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது? உலக பிரகாரமான காரியங்கள் மேல், ஒருவேளை தீமையான பழக்கங்கள் மேல் இருக்கிறதா? அப்படியானால் அலங்காரம் நிலைத்திருக்காது. சமாதானமோ சந்தோஷமோ இல்லாமல் இருளே உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்திருக்கும். ஆனால் தேவன் அலங்கரிக்கும் போது சொல்லி முடியாத சந்தோஷம், முழு மகிமையோடு அலங்கரிப்பார்.
தேவன் வெள்ளியை புடமிடுகிறது போல நெருப்பினால் நம்மை சோதிக்கிறார். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று வேதம் கூறுகிறது. ஆதி நாட்களில் நாங்கள் கிறிஸ்துவை குறித்தும் அவரது ஆசிர்வாதங்களை குறித்தும் குறைவாகவே அறிந்திருந்ததால் வாழ்க்கை போராட்டமாகவும் இருளாகவும் இருந்தது. ஆனால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு, அவரோடு அனுதினமும் இரவும் பகலும் நடக்க தொடங்கிய பிறகு, உலகின் ஒளியாகிய அவர் எங்கள் வாழ்க்கையை சந்தோஷத்தாலும் ஒளியாலும் நிரப்பினார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி ஆண்டவரை தேடுகிறீர்கள்? முழு இருதயத்தோடும் இடைவிடாமலும் தொடருகிறீர்களா? அப்படியானால் உங்கள் வாழ்க்கையில் ஆசிர்வாதம் இருக்கும். கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்று வேதம் கூறுகிறது. அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரை நம்புங்கள், தினமும் அவருடன் நடந்திடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை வாசனை மிக்கதாக, அழகானதாக, ஐஸ்வர்யமிக்கதாக மாற்றுவார். வேதனையை அதனுடன் கூட்ட மாட்டார். இப்படிப்பட்ட வாழ்க்கையையே தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, நீரென்று கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அழகான வாசனை மிக்க உம்முடைய ஆசிர்வாதத்தினால் நிறைந்த வாழ்க்கைக்கு என்னை அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உலக காரியங்கள் மேலல்லாமல் உம்முடைய நித்திய அன்பின் மீது நம்பிக்கை வைப்பதற்கு எனக்கு உதவும். நான் இருளில் நடந்ததற்கு, வேறெங்கோ சமாதானத்தை தேடியதற்கு என்னை மன்னித்தருளும். உம்முடைய வெளிச்சத்தாலும் சந்தோஷத்தாலும் என்னை நிரப்பும். வெள்ளியைப் போல என்னை புடமிடும். உம்முடைய பூரணத்திற்கு நேராக என்னை வழிநடத்தும். நான் என் முழு இருதயத்தோடும் அனுதினமும் ஒவ்வொரு மணி நேரமும் உம்மை தேட வாஞ்சிக்கிறேன். என் வாழ்க்கையில் உம்முடைய அழகும் வாசனையும் மகிமையும் விளங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். என்னை உமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீரே தாயின் கர்ப்பத்தில் என்னை உருவாக்கினீர். ஆண்டவரே, என்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று நீர் அன்புடன் கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நான் போக வேண்டிய வழியில் என்னை வழிநடத்தும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழும்படி கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்படுவதற்கு எனக்கு உதவும். உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் என்னை கழுவி உம்மிடம் கிட்டி சேர்த்திடும். உம்மோடு நெருங்கி ஜீவிக்கும்படியான ஆசிர்வாதத்தை எனக்கு அளித்தருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.